இந்த ராமபானம் படத்தை பத்தி வீடியோ போடுறதா சொல்லி பீமா படத்தோட ரோஸ்ட் அப்பயே சொன்னேன். அப்புறம் சில பல வேலைகள் வந்து பிசி ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணி அப்படி இப்படின்னு மறந்தே போயிட்டேன். ரீசெண்டா போட்டிருந்த ஒரு வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டே இந்த ராமபானம் வீடியோ போடுற நீ எப்படா போடுவேன்னு. ஐயோ அதை வேற போடுறேன்னு சொன்னா மறந்தே போச்சே. அப்படியே என் மண்டைக்குள்ள சுருன்னு ஏறி பழைய நினைவுகள்லாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவோட வந்துட்டேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ராமபானம் படத்துக்கு எதனால ராமபானம்னு பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஹீரோவோட அண்ணன், அதான் நம்ம ஜெகபு அண்ணன், அவர் தான் இந்த படத்துல ராமரா கருதப்படுகிறார். அவரோட தம்பி கோபிச்சந்த் இருக்காரு இல்லையா, அவரு தான் வந்துட்டு அந்த பானம். ராமரா கருதப்படுற ஜெகபு அண்ணனோட தம்பி பானம்ங்கிறதுனால ராமபானம்னு வந்துருச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? சும்மா டைம் பாஸுக்கு சொல்லிட்டு இருந்தேன். படத்தோட ஸ்டார்டிங்ல ரோடு ஃபுல்லா காருக்குள்ள யாரு, நம்ம கோபிச்சந்த் இறங்கி அவரோட பிரைவேட் ஜெட்டை எடுத்துக்கிட்டு பறந்து போறாரு. நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியணும்னா என் பயணம் ஆரம்பிச்சது எங்கன்னு தெரியணும். பிளாஷ்பேக். நம்ம கோபிச்சந்தோட அண்ணன் தான் ஜெகபு. நம்ம ஜெகபுவை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு மட்டும் தான் கொடுக்கணும்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறவர். மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு எண்ணி ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. என்னடா இவன் 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் சாப்பாடு வித்துட்டு இருக்கான், இது நம்ம கடை கட்டுப்படி ஆகாதுன்னு பக்கத்து கடைக்காரு நாசர் வந்து, நீ இந்த விலையெல்லாம் ஏத்துற வரைக்கும் லைசன்ஸ் என்கிட்ட தான் இருக்கும்னு எடுத்துட்டு போயிடுறாரு. லைசன்ஸை எப்படி லைசன்ஸ் கொடுக்குறவங்க 2 காப்பி கொடுப்பாங்க. ஒரு காப்பி அவன் எடுத்துட்டு போயிட்டா இன்னொரு காப்பி எடுத்து மாட்டிக்குவோன்னு அவங்க மாட்டிருக்கலாம். ஆனா நம்ம ஜெகபுவோட தம்பி எனக்கு அந்த காப்பி தான் வேணும்னு சொல்லி நாசரோட கடையை கொளுத்தி எடுத்துட்டு வந்துடுறாரு. உங்க தம்பி நாசரோட கடையை கொளுத்திட்டான். எஸ்ஐ சார் கூட்டர் சொன்னாரு, அடே ஆகவலி ஏன்டா போய் அவன் கடையை கொளுத்தனன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போற வழியில நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர மாட்டேன்னு கிளம்பிடுறாரு ஹீரோ. அப்படி அவர் கிளம்பி போன இடம் தான் கொல்கத்தா. அங்க போன நம்ம ஹீரோ பெத்த டான் ஆயிடுறாரு. டேய் கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் மனசு மாறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. கொல்கத்தாலேயே பெரிய டான் ஆகி ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஒரு பொண்ணை பார்த்து லவ்ல விழுந்துட்டேன். லாரி கீழே விழுந்தனோட காப்பாத்தலாம், பட் இந்த லவ்ல விழுந்தன காப்பாற்ற முடியாது. ஐ அம் வெரி சாரி. உங்க பொண்ணை கட்டி கொடுங்க அவங்க அப்பாட்ட போய் கேட்டதுக்கு, குடும்பம் இல்லாத உனக்கு கல்யாணம் எதற்குன்னு கேட்டு போடுறாரு. நோ ஐ ஹாவ் குடும்பம், என் குடும்பம் ஆந்திரால உந்திங், நான் தான் இங்க வந்து குந்திங்கன்றாரு. குடும்பம்னா குறை இருக்குந்தான்பா, நமக்குங்கிறது ஒரே குடும்பம் இல்லையா, போய் கூடணுவா கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிதான் அவரோட பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணா, தம்பி, அண்ணி, கொழுந்தா எல்லாம் பாசத்தை பொழிஞ்சு சென்டிமெண்ட்லயே சதைச்சி போய் அவனுக்கு அவனோட ரூமை காட்டுங்க, நான் இல்லைனாலும் எனக்கு ஒரு ரூம் கட்டிக்கிறீங்க பாருங்களேன், நல்லது. ஆனா அந்த ரூம்ல ஒட்டடை கூட இல்லாம கிளீனா இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அது தெலுங்கு படம்னு இருந்தா அதுல வெண்ணிலா கிஷோர் கண்டிப்பா இருக்கணும். இருக்காரா? இருக்காரே. ஆனா அவர் பண்றதெல்லாம் காமெடியான்னு தெரியல, கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. வெண்ணிலா கிஷோர் இந்த படத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப்பு. நிறைய படங்கள்ல பார்த்தோமா ஹீரோக்கு போட்டியா ஹீரோயின் லவ் பண்ணிட்டு வருவாரு. ஆனா இந்த படத்துல ஹீரோவே லவ் பண்ணிட்டு வராரு. சில பேர்லாம் பார்க்கும்போது என்னோட நவ நாடிகளும் நாடாவை அவுத்து விட்ட மாதிரி நாட்டியம் ஆடும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அண்ணியோட கையால சாப்பிட்டு, அண்ணி உங்க கை பக்குவம் தூக்கத்துல எந்திரிச்சாலும் கையனக்குவோன்னு நம்ம ஏன் இந்த சமையலை யூடியூப்ல போடக்கூடாதுன்னு கேட்கிறாரு. ஐ புள்ளி கோஆபரேட்டரா தம்பி, நீ போடு நான் பாத்துக்கிறேன். இப்ப இந்த பிட் எதுக்கு, ஹீரோயினுக்கு கூப்பிடணும்ல அதுக்கு. நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் ஜிகே அப்படிங்கிற ஒருத்தனுக்கும் வாக்கிய தகராறு இருக்கு. என்ன பிரச்சனை? ஒரு சின்ன இட பிரச்சனை. அந்த தகராறு எதுவும் தம்பிக்கு தெரியக்கூடாதுமா, தெரிஞ்சா கஷ்டப்படுவாமா. அப்புறம் இந்த கொல்கத்தா டிக்கெட்டுங்கெல்லாம் வந்து இறங்குதுங்க. சமையல் ப்ரோக்ராம் மட்டும் நல்லா இருக்கணும். என் மனைவி செய்யறத அப்படியே ஷூட் பண்ணி உலகத்துக்கு காட்டணும். உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளுமா. எனக்கு உங்க தம்பி வேணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எனக்கு உங்க தம்பி வேணும். என்னடி சொல்ற? எனக்கு உங்க தம்பி வேணும். நீ என்ன சொல்ற? எனக்கு உங்க தம்பி வேணும். என்னடி சொல்ற? இவனுங்க இந்த பொட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்ததெல்லாம் குக்கிங் வீடியோ ஷூட் பண்றதுக்கு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஆளை ஷூட் பண்றதுக்கு கன் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. எதுக்குடா கன் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க சென்னையில இருக்கிறது அந்த முகர்ஜிக்கு தெரிஞ்சு உங்களை அட்டாக் பண்ண வந்துருவானோன்னு சேஃப்டி கொண்டு வந்தோம். நைட்டு ஹீரோயின் கட்டில படுத்து கனவு உலகத்துக்கு போற நேரத்துல கால் பண்ணி வெளியே வாங்குறாரு ஹீரோ. கூப்பிட்டு வச்சு மூடோட கிஸ் அடிக்கலான்னு கிட்ட போறப்ப அண்ணி பாத்துறாங்க. விக்கி மாட்டிக்கிட்ட பங்கு. அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணா இப்படிதானா, இவளால தானே நான் உங்களெல்லாம் தேடி வந்தேன் அப்படின்னு உண்மையெல்லாம் போட்டு உடச்ச வெட்டி, இவ்வளவு நாள் கழிச்சு இந்த பொண்ணால தானே நீ வீட்டுக்கே வந்திருக்க, இவளையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிடுறாரு நம்ம ஜெகபு. அண்ணன் லவ்வுக்கு லைன் விட்டாரு, நாம வா சாங்குக்கு போவோன்னு சாங்குக்கு போயிடுறாங்க. ஹீரோயினை மேல நிக்க வச்சு குட்டையா ட்ரெஸ் கொடுத்து கீழ இருந்து எடுங்க.
மஞ்சச்சவ பழகி எப்ப காலை நல்லா தூக்கி ஸ்டெப் போடுவாங்கன்னு தானே பார்த்துட்டு இருக்க. ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஜெகபுவோட வீட்டுக்கு முகமூடி வாங்க காசு இல்லாம துண்டெடுத்து தலையில கட்டிக்கிட்டு பல பேர் படையெடுத்து வராங்க. வீட்டுல யாருக்கும் தெரியாம அடிச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நாய் பூத்தொட்டி உடச்சி எல்லாத்தையும் எழுப்பிட்டான். வந்தவனுங்க யாரா இருக்கும்? திருடனுங்களா இருக்கும். சரி போய் படுத்துங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இது நமக்கு கொல்கத்தால குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தானே அவனோட வேலைங்கிறாரு. உள்ள நம்ம ஜெகபு அண்ணன் இது அவனோட வேலையா தான் இருக்குங்கிறாரு. அப்ப அண்ணனுக்கு ஒரு பகை இருக்கு, தம்பிக்கு ஒரு பகை இருக்கு. எந்த பகையாளி உள்ள போனான்னு தான் தெரியல. தம்பி திரும்ப வந்துட்டு ஏதோ ஒரு யாகம் நடத்துறதா சொன்னீங்களே, அந்த யாகத்தை நடத்தி விடுங்கன்னு ஒரு ஐயர் வந்து சொல்றாப்ல. மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பாட்டு. இப்பதானடா ஒரு லவ் சாங் ஓடுனுச்சு, உடனே ஃபைட்டு உடனே பாட்டா. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இன்னொரு ஃபைட்டு. இப்ப இந்த ஃபைட் எதுக்கு? இன்டர்மிஷன் போடணும்ல. ஹீரோவோட அல்லக்கை 2 பேரும் பரபரப்பா ஹீரோவை தேடிட்டு இருக்கானுங்க. பாஸ், அன்னைக்கு ராத்திரி நடந்த அட்டாக்கு உங்களுக்காக நடந்தது இல்ல, உங்க அண்ணனுக்காக நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஜிகேவை பத்தி தெரிய வருது. அப்ப இவ்வளவு நாளா ஜெனரல் நாலேஜே இல்லாம இருந்தாரா? ஐயே, இவன் வில்லன்பா, என்ன உன்னோட பெரிய தொலையா போச்சு. இந்த கோயில்ல நடக்கிறது எல்லாத்தையும் இந்த ஜிகேன்றவன் எங்க இருந்தா பாத்துட்டு இருக்கான் சார். யாரா அந்த பையலுக்கு திருட்டு விசிடி கொடுத்தது? படம் எடுத்துட்டு இருக்கும் போதே படத்துல வர சீனை பாத்துட்டு இருக்கான். என்ன ஹீரோ சார் சண்டை போட்டு வரீங்கன்னு நினைச்சேன், என்ன ஹோலி கொண்டாடிட்டு வரீங்களா? ஹீரோவோட பேரை சொன்னதும் ஜிகேவோட இடமே அப்படியே பத்தி எரிஞ்சு போச்சு. ஏய், அதுக்குள்ள எப்படி மூஞ்சி கழுவிட்டு சட்டை மாத்தனமே நீ? அந்த இடத்துலதான் இடைவேளை. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான தம்பி இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜிகே சும்மா இருப்பானா? நம்ம ஹீரோவோட பேக்ரவுண்ட் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இந்த அனாதாசிரமம் கேஸ்ல பெயில் கேன்சல் ஆயிரும் போல இருக்குது. நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார். இதை கேட்ட நம்ம குஷ்பு, ஐயோ என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவான் போல இருக்குது, எனக்கு கண்ணீர் விட கண்ணீரை பிடிச்ச நம்ம ஹீரோ, என்ன ஆச்சு நீ, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. உன் அண்ணங்காரு ஒரு ஃபுட் எக்ஸிபிஷன் நடத்தினாருப்பா. அந்த எக்ஸிபிஷன்ல கெமிக்கல் கலந்த ஜிகே ஃபுட்ஸோட ஸ்டாலும் போட்டிருந்தானுங்க. உங்க அண்ணன் கோவப்பட்டு இதெல்லாம் கெமிக்கல் கலந்தது, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்புறம் ஜிகே ஃபுட்ஸ் எல்லாம் கெமிக்கல்னு பிரஸ்லயே சொல்லிவிட்டாரு. அப்புறம் அவனும் பெரிய கை போல ஆசிரமத்துக்கு சமைச்சு கொண்டு போனதுல விஷத்தை கலந்துட்டான். அந்த கேஸ் தான்ப்பா போயிட்டு இருக்கு. உங்க அண்ணனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லப்பா, உங்க அண்ணன் பொண்ணு இருக்குல்ல, அது நிச்சயமாகறதா இருந்துச்சு. உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த நிச்சயமும் வேணான்ட்டு போயிட்டாங்கப்பா. சார், இப்ப நாங்க உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கினா என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒரு 50 கோடி மேட்டர்ப்பா, அதெல்லாம் உனக்கு செட்டுப்படி ஆகுது, கிளம்பு. 50 கோடி ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. 50 கோடி கொடுத்துட்டீங்க, உள்ள ஒருத்தன் பிரச்சனை பண்றது உட்காந்துட்டு இருக்கிறானே அவன். இதோ இப்பயே போய் அவனையும் சரி பண்றேன். டேய், ஒழுங்கா நிச்சயத்தை கேன்சல் பண்ணிட்டு ஓடிரு. முடியாது. டேய், நான் ஹீரோடா, நான் சொன்னா நீ செய்யணும், கேன்சல் பண்ணிட்டு போ. ஐயோ சார், இந்த படத்தோட ஹீரோ நீங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு, நிச்சயம் கேன்சல். அடுத்த 2 நாள்ல நிச்சயம் வச்சுக்கலாம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதுனால கொஞ்சம் ஏன் ஆளோட குடும்பத்தையும் கூப்பிடலாமே, சரி அளவு கூப்பிட்டு கண்டுறாங்க. அப்புறம் கொல்கத்தால இருந்து அவங்க எல்லாம் இறங்கி வந்து காமெடி பண்றோம் காமெடி பண்றோம் காமெடி பண்றோம் காமெடி பண்றோம் காமெடி பண்றோம் காமெடி பண்றோம்னு பண்றாங்க. நெக்கு சிரிப்பே வரல. அப்புறம் இந்த வில்லன் கொல்கத்தாவுக்கு ஒருத்தனை அனுப்பியிருப்பான், போய் அவனை பத்தி விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பில்டப்பை கொடுக்குறான். அவன் பில்டப்பை கொடுத்து முடிச்ச உடனே நம்ம ஹீரோவும் என்ட்ரி ஆகிறாரு. வந்தவர் அவரும் அவருக்கு பில்டப்பை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஏன்டா இதெல்லாம் ஒரு சீனை ஏன்டா சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அட ஏற்கனவே ஏகப்பட்ட சீனை ஸ்கிப் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதையும் ஸ்கிப் பண்ணிட்டா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இறங்கிட்டாரு. சாப்பாடு இங்க இருந்து போறப்ப மருந்து கலந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப வண்டி போறப்பதான் கலந்துருக்கணும். யாரு கலந்துருப்பா? பாஸ்கர். இப்ப இந்த பாஸ்கர் அப்ரூவர் ஆக போறான்னு வில்லனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? வில்லன் பாஸ்கரை கொல்ல சொல்லுவான். அப்படி கொல்ல சொல்றப்ப அந்த பாஸ்கர் என்ன பண்ணுவான்? போன்ல இருந்து மரண வாக்குமூலம் எடுத்து கொடுத்துட்டு செத்து போயிருவான். இதுதான் எக்ஸாக்டா நடக்கும். இப்ப கொல்கத்தாவில ஹீரோவுக்கு வில்லனா இருந்த வில்லனும் இங்க அண்ணனுக்கு வில்லனா இருந்த வில்லனும் கை கொடுத்துக்கிறாங்க. இந்த பாஸ்கர் பையில காப்பாத்துறதுக்காக போராடுறப்ப அவங்க அண்ணன் வந்து பாத்துறாப்ல. டேய், நீ அடிதடி பண்றவனடா. இதை பார்த்து அவங்க அண்ணன் என்ன பண்றான், ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க என் தம்பி ரொம்ப கெட்டவன், அவனுக்கு உங்க பொண்ணு தராதீங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். உன்னை பத்தி உன்னை என்னென்னமோ சொல்றாரு. கல்யாணம் நடக்காதுன்னு பைரவி குடும்பத்தை திரும்ப அனுப்பிட்டாரு. உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியல் எழுப்பி நல்லா கணக்கா. அடிதடி பண்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் கிடையாது, வெளியே ஜாவ். அப்புறம் இந்த கோர்ட் ஹியரிங்கும் வருது. கோர்ட் ஹியரிங்க்கு அண்ணன் வரல அப்படின்னா ஹியரிங்கே நடக்காதான். அதனால அந்த ஜிகே பிளானை போட்டு அண்ணனை தூக்கிடுறான். உடனே நம்ம குஷ்பு குடுகுடுன்னு போய் குழந்தனை கூட்டிக்கிட்டு குடுகுடுன்னு இங்கே கிளம்புறாங்க. மாமாவை அடிச்சுட்டு அவரை தூக்கிட்டு போனது ஜிகே தானே? ஏன் மேடம், இதை அங்கேயே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவர் அப்படியே போய் கூட்டிட்டு வந்திருப்பாருல்ல. அடிச்சு போட்டு கோர்ட்ல வந்து சாட்சி எல்லாம் கொடுத்துட்டு ஆர்கானிக் தான் எப்பவும் சிறந்தது, கெமிக்கல் கலந்ததெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல எடுத்துக்கிட்ட கருத்து என்னமோ நல்ல கருத்து தான். ஆர்கானிக்கா தான் சாப்பிடணும், கெமிக்கல் கலந்ததை சாப்பிடக்கூடாதுன்னு. எனக்கு அதுலயும் ஒரு டவுட் வருது. ஆர்கானிக்கா தான் சாப்பிடணுங்கிறதுலயும் ஒரு இக்கு வச்சு பேசுறாருப்பா. இப்ப அந்த ஜிகே ஃபுட்டுல கெமிக்கல் கலந்தது பிரச்சனை இல்ல, கவர்மெண்ட் சொன்னதை விட அதிகமா கலந்ததுதான் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு கருத்துன்னு சொல்லி 2.5 மணி நேரத்துக்கு படத்தையும் எடுத்து வச்சு போயிட்டு வரேன் கைஸ், முடியல என்னால.